பாருங்க பிரியாணி கூட்டது பாருங்க. இந்த ஹோட்டலுக்கு வர முக்கியமான காரணம் என்ன? காலையில 6 மணிக்கெல்லாம் அந்த வேலையிலேயே பிஸி ஆயிட்டோம். அது இல்லாம இங்க நான் ஒரே பிஸி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சுங்க. கடையை டோட்டலா மூடிட்டாங்க. க்ளோஸ். ஏண்டா இலையதான் வெயிடா தருவாங்கடா இலையெல்லாம். இன்னைக்கு ஒரு புட்டி. ஆனா டாப்ஸ் ஒண்ணு அப்படியே. ஹாய், இன்னொரு வீடியோல சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பிபி நகரத்தில் இருக்க டிஎம் பெருமாள் நாயக்கர் ஹோட்டலுங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல பவானி போற வழியில தாங்க இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு வர முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரியாணி சுட சுட கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸாவே இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து அமெரிக்கா போயிருந்தாரு. இப்பதான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. வந்து கூட ஒரு 2 மாசம் ஆச்சு. என்கிட்ட சொன்னாங்க, ஆனா இவ்வளவு நாளா என்னால போக முடியலைங்க, வேற வேலை இருந்துட்டு இருந்தனால நம்ம அந்த வேலையிலேயே பிஸி ஆயிட்டோம். அது இல்லாம இங்க நான் ஒரே பிஸி. சாட்டர்டே ஆனாவே நம்ம வந்து லேட் ஆயிருந்தா நைட்டு, அதனால வரவே முடிய மாட்டேங்குது காலையிலன்ட்டு நானும் ரிலீவ் அப்படியே விட்டுட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சுங்க. 6 மணிக்கெல்லாம் இந்த கடையை வந்து ரீச் ஆயிட்டுங்க. நம்ம வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு அண்டா ஓபன் பண்ணி பிரியாணி வந்து பார்சல் போக ஆரம்பிச்சிருச்சு 6 மணிக்கெல்லாமே. அதனால பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 6 மணி 6:30 ஒரு அதிகபட்சம் 7:30 வந்துருங்க. இப்ப பாருங்க, நான் பேசிட்டு இருக்கும்போது மணி 8. ஆனா ஒரு அண்டா டோட்டலா முடிஞ்சுதுங்க. இன்னொரு அண்டால பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு தடவை பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சாப்பிட்டு இருந்தேன், நல்லாவே இருந்துச்சு. அதனாலதான் சரி இன்னைக்கு ஒரு ஃபுல் ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியில வந்திருக்காங்க பாருங்க, கடையை டோட்டலா மூடிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி பாருங்க. 8 மணி தான் ஆகுது. கடை ஃபுல் க்ளோஸ்டுங்க. பிரியாணி இல்ல, வரவங்க எல்லாத்துக்கும் பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வீக்லி வந்துடுறீங்களா? ஆமா, நான் வீக்லி. பிரியாணி நல்லா சூப்பரா இருக்குங்க. எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? இங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சாப்பிடுறேன். 10 வருஷமா சாப்பிடுறேன். பிரியாணி வீட்டுல செய்யறீங்கன்னா இங்க வந்து வாங்கிக்குவோம். வீட்டுல செஞ்சாங்கன்னா வீட்டுல தான் சாப்பிடுவோம். இப்போ இன்னைக்கு லேட்டு, ஆக்சுவலா 7:30 மணிக்கு வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். இப்போ இன்னைக்கு லேட்டு இருக்கு பாருங்க. கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. க்ரௌடு நல்ல க்ரௌடுங்க. பாருங்க, இங்க ஒருத்தர் இலையோடய நின்றுட்டு இருக்கான். ஏண்டா இலையதான் வெயிடா தருவாங்கடா இலையெல்லாம். நீ வேற வீட்டுல இருந்தே கொண்டுட்டான் இருக்குது இலைய. வேற ஏதோ பஞ்சாயத்து போகுது. டேய் இலைய வச்சுட்டோடா, இலை போடுவாங்க மாட்டா. அதனால பாருங்க, ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்காருங்க. நம்ம இங்க பிரியாணி காலையிலேயே வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா கிடைக்காது. மதியானம் கூட வச்சு சாப்பிடலாம். பிரியாணி வந்து எப்பயுமே வந்து வச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. ஆனா எங்க இருந்து வரீங்கன்னா? நாங்கள் திருச்செங்கோட்டில் இருந்து வரோங்க. எப்படி பார்த்தீங்க இந்த கடை இங்கே இருக்குது? கொஞ்ச நாளைக்கு மேலே நீங்கள் யூடியூப் வீடியோ போட்டிருந்துருக்கீங்க, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் 2 வாரத்துக்கு மேலே வந்தோம். ஓகே, லேட்டாக வந்துட்டோம். இப்போ மறுபடியும் எர்லியராக வந்துருக்கிறோம். சூப்பர். அன்னைக்கு சாப்பிட்டுருந்தீங்க? அன்னைக்கு எம்டி மட்டும் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி தான் இன்னைக்கு இன்னொரு வாங்கிட்டு போகலான்ட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக. சரி, வாங்கிட்டீங்க? வாங்கியாச்சு. சாப்பிட்ற முன்னாடி பிரியாணி வாங்கிட்டோம். ஏன்னா வந்து பிரியாணி சீக்கிரம் தீந்துடும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத சொல்றோம். இவருங்க பிரியாணி கூட்டது பாருங்க. பிரியாணி பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல டோட்டலா காலி ஆக மாட்டிருக்கு. பார்த்துக்கோங்க, இவ்வளவு கூட்டம் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. சாப்ஸ் ஒண்ணு அப்படியே மட்டன் நெஞ்சு கறி ஒண்ணு அப்படியே நெஞ்சு வச்சிருங்க. ஆமாண்ணா, நெஞ்சு கறி பாருங்க. தண்ணி குழம்பு, மட்டன் தண்ணி குழம்பு பாருங்க.
எவ்வளோ பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சாப்ஸுங்க. எல்லாமே சாப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்குங்க, சூப்பராக இருக்கு. அப்படியே கறி அப்படியே இங்க பாருங்க, அல்வா மாதிரி அப்படியே புட்டு சாப்பிடலாம். நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, பிரியாணியில் இருக்கிற பீஸுமே அப்படியே பொல 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 பொலன்னு ஒழுங்குதுங்க பாருங்க. அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றேன் பாருங்க. நல்லா பீஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு வீரக சம்பா பிரியாணிங்க, ரொம்ப டேஸ்ட் அல்லுது. நிறைய இந்த கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கிரேவி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதில் பிரியாணியில் மேட்ரு என்னன்னா இந்த மட்டன் பீஸ் தாங்க. அப்படியே பெனை பண்ணி ஒவ்வொரு பீஸாக வந்துட்டே இருக்கு. காலங்காத்தால வந்து மணி பாருங்க 7:30 தான் ஆகுது. 7:30 மணிக்கு சுட சுட ஒரு மட்டன் பிரியாணி, அது நல்ல ஒரு பாய் வீட்டு ஸ்டைல்ல சூப்பரா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அருமை. இதுல மேட்ரு என்னன்னா எல்லாமே உதிரி உதிரியா சூப்பரா இருக்கு சாப்பாடு. பாருங்க ரைஸ் பாத்தீங்களா, நல்லா ஒண்ணு ஒட்டாம நல்ல ஒரு அட்டகாசமான பிரியாணி. பெனையா பீஸ் சின்ன சின்னதா பிரியாணில ஏகப்பட்ட பீஸ் இருக்குங்க, அப்படியே வந்துட்டே இருக்கு. இந்த பீஸே தொட தேவையில்லை, அப்படியே பிணைஞ்சு உள்ள அடிச்சுட்டே இருக்கலாம். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி வெரி எக்ஸலண்டா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க பின்னாடி தெரியுதுங்களா கூட்டம். பிரியாணிக்கு பயங்கரமான கூட்டங்க. இங்க பாருங்க, கூட்டத்தையும் பொருட்படுத்தாம ஒருத்த உட்காந்து ஓடிஎம்பி அடிச்சுட்டு இருக்கான். இங்க இவ்வளவு கூட்டத்திலையும் சண்டை போட்டு வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். பாருங்க மணி வந்துங்க, மணி வந்து பாத்தீங்கன்னா 8 தான் ஆகுது. 2 அண்டாவும் தீந்துருச்சு. கடைக்குள்ளார் இனிமேல் யாரும் வரக்கூடாதுன்னு கடை கதவையும் சாத்திட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா, அண்ணா எப்படின்னா இருக்கு பிரியாணி சொல்லுங்க. பிரியாணி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பவானில இருந்து வந்துருக்கு. பவானில இருந்தா? ஓ ஓகே. யூடியூபர் ஃபேன் நான். ஆனா இப்பதான் வாங்குறீங்களா ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல முதல்ல நிறைய டைம் வாங்கிருக்கேன். நிறைய டைம் வாங்கிருக்கீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேங்க. ரிவ்யூ எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பர். ஓகே நான் பாக்கலாம். பாருங்க எல்லாருமே நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே பிரியாணி சூப்பரா இருக்குன்னாங்க. கஸ்டமர் ரிவ்யூ நீங்க கேட்டிருப்பீங்க. வாங்க கொஞ்சம் முன்னாடி நேரமா ஒரு 7 இல்ல 6:30 to 7 வந்துருங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்கும். கண்டிப்பா வச்சிருந்து பொறுமையா மத்தியானம் சாப்பிடலாம். ஒரு அட்டகாசமான பிரியாணிங்க. ஏன் பொறுமையா சாப்பிடலாம்னு சொல்றேன்னா, அதுல எசன்ஸ் எல்லாம் இறங்கி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிரியாணி வாங்கினோன்னு சாப்பிடக்கூடாதுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்ங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா.